ஓம் நமோ நாராயணா ரங்கநாதா ரங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம இந்த ஆதி பிரம்மோற்சவத்தில் இன்னைக்கு இப்போ நம்ம சேவிக்க போகிறது மட்டையடி உற்சவம். இந்த மட்டையடி உற்சவத்துக்காக பெருமாள் காலையிலேயே புறப்பாடாகி 6 மணிக்கெல்லாம் புறப்பாடாகி உத்திரவீதி சித்திரவீதியெல்லாம் சுற்றி சக்கரத்தாழ்வார் வழியாக வேகமாக உள்ளே வந்துகிட்டு இருக்காரு. நுழையும் போது என்ன பண்ணிடுவாங்க, தாயார் சன்னதியோட கதவை டொமால்னு சாத்திடுவாங்க. தாயார் இங்கே வரக்கூடாது அப்படின்னு என்னடான்னு சொல்லி திரும்ப 2வது தடவை போக ட்ரை பண்ணுவார். அப்பையும் சாத்திடுவாங்க. 3வது தடவை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் பழங்கள் அதால் போட்டு அடிப்பாங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் உறையூர் போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வெண்ணையாலே அடிப்பாங்க. அப்போ வெண்ணையால் அடிக்கும்போது பெருமாள் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணியில் பெருமாளை சுற்றி வச்சுருவாங்க, போற்றி வச்சுட்டு உள்ளே போவாங்க. அப்போ அங்கேருந்து தாயார் சார்பாக சில அர்ச்சகர்கள்லாம் தாயார் சார்பாக இருக்கவங்கள பண்டாரிகள்னு சொல்கிறாங்க சில பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெண்ணெய் பழங்கள் அதால் அடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பெருமாள் சார்பாக பெருமாளை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க மேலெல்லாம் பட்டுரும். அது மாதிரி ஒரு வேடிக்கையாக இந்த இடத்துல நடத்துவாங்க இந்த திருவிழாவை. இதை ஏன் இவ்வளோ வேடிக்கையாகவும் இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடக்கும். இதில் சில வசனங்கள்லாம் நிறைய ஒரு 20 வசனத்துக்கு மேலே தாயார் சார்பாக சொல்லுவாங்க. தாயார் சார்பாக இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்த்து நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆரம்படியினாலே உள்ளே இருக்கிற பேர்களை வெளியே விட வேண்டாம் என்னும், வெளியே இருக்கிற பேர்களை உள்ளே விட வேண்டாம் என்னும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போ உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயமில்லை. ஆரம்படியினாலே நேரத்துக்கு 8 நிமிடத்திலே தான் எங்களுக்கும் எதிர்விட சொல்லி நாச்சியார் அருள் செய்த பிரகாரம் பெருமாள் சார்பாகவும் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வரும்போது பெருமாள் சொல்லுவார், நான் வரும்போது எப்போதும் எனக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து ஆசனத்தில் உட்கார வைப்பீங்களே, இன்றைக்கி ஏன் இந்த அவமானம் அப்படின்னு கேட்பார். அதுக்கு தாயார் சார்பில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போதும் போல் இன்றைக்கி வரல, உங்கள் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, அப்படி இப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதனால் ரொம்ப வருத்தத்தில் நாச்சியார் இருக்கிறதுனால உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பெருமாள் சார்பில் உள்ளவங்களில் நான் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இந்த உலகத்தை காத்ததுனால கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, காற்று அடித்ததெல்லாம் முடியெல்லாம் கலைஞ்சிருச்சு, அதிக வெயில் காரணமாக திருமண் காப்பெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் கதையாக விடுவாங்க. அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் அந்த இது சொல்லும்போது அங்கே இருக்க பக்தர்கள்லாம் ஒரே சிரிப்பாங்க அவர் பேசுகிறத கேட்டு. அதனால் உடனே நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க தாயார் சரி பண்ணிட்டு வர மாட்டாங்க, நம்மளை உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன செய்வார், நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். அவர் சமாதானம் பண்ணுவார். என்ன பாவமாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா, இல்லை அவர் உறையூருக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால் நான் உள்ள விட மாட்டேன்பாங்க. அதுக்குள்ளே அவர் சொல்வார், நான் ஒரே கண்ணால் கண்டதில்லை, காதால் கேட்டதில்லை அப்படின்லாம் சமாதானம் சொல்லும்போது எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த இதில் இருக்கவங்க எல்லாருமே, நமக்கே சிரிப்பு வரும் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. அதே தாயார் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. தாயார் சார்பில் பேசுவாங்க, நான் உங்களுக்கு எப்படிலாம் சுடு தண்ணி வச்சு கொடுத்தேன், ஆள்லாம் அமுக்கி விட்டேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு அவங்க தாயார் சார்பில் பேசும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பெருமாள் சார்பில் அவர் பேசும்போது நம்மளுக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு வேடிக்கையாக இந்த உற்சவத்தை நடத்துவாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் நம்மளுக்கு சினிமாலாம் இருக்குது, அந்த காலத்தில் சினிமாலாம் கிடையாது. அதனால் மக்கள் நல்ல இன்ட்ரெஸ்டோடு பெருமாளை சேவிக்க வரணும். ஏன் வரணும்னா, இன்றைக்கி ராத்திரி, அதாவது மட்டையடி உற்சவத்து அன்னைக்கு சேர்த்தி சேவையில் ராத்திரி உடையவர் 1000 வருஷத்துக்கு முன்னால் கத்தியத்திரயம் வாசித்தார். கத்தியத்திரயம் ஏன் அந்த இடத்துல வாசித்தார் அப்படின்னா, பெருமாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இன்றைக்கி தாயாருக்கு திருநக்ஷத்திரம், அவங்களுக்கு பிறந்த நாள், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம கோயிலில் சேர்த்தி உற்சவம் நடக்கும். அதனால் இன்றைக்கி சேர்த்தியோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம போய் கேட்டோம்னா நம்மளுக்கு பெருமாள் மோட்சம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியத்திரயத்தை வாசிப்பார். அந்த வாசிக்கும் போது தாயார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பெருமாள் கிட்ட இதை கேட்பார் மோட்சத்தை. கத்தியத்திரயம் வாசித்து முடிச்சோன்னா பெருமாள் உனக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எனக்கு மட்டும் மோட்சம் கிடைச்சா பத்தாது, என்னோட அடியார்கள் என் கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டவங்க எல்லாருக்கும் நீங்கள் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் நீங்கள் மோட்சம் தரணும் அப்படின்னு கேட்பார். பெருமாளும் சரின்னு சொல்லிடுவார். சாதாரணமாக நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் போனோமா நம்மளை உள்ளே விட்டா சரின்னு உள்ளே ஓடிடுவோம்.
ஆனால் இவர் பார்த்தீங்களா நம்மளோட சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களையும் சேர்ந்து உள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கருணையோடு இருக்கார் பார்த்தீங்களா. அதுதான் காரே கருணை ராமானுஜான்னு சொல்லுவாங்க. ராமானுஜர் மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவங்களை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ரொம்ப 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 நல்லவர் ராமானுஜர். ராமானுஜரோட அடியார்கள் எல்லாரையுமே நான் மோட்சத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு வந்து பெருமாள் வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூலவர் சேவைக்கு வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா உடையவரை மட்டும் சேவிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. உடையவரை சேவிச்சுட்டா உடையவரே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் பெருமாள் கிட்ட அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் அப்படி உள்ளே வர முடியாதவங்க உடையவர் சன்னதியை மட்டும் சேவிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நைட்டு வந்து எல்லாரும் சேவிக்கணும்னா மக்களை வரவழைக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக வரணுங்கிறதுக்காக சில வசனங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கும். இதில் நல்ல ரொம்ப நேரம் அவங்க எழுதியிருக்க வசனங்கள்லாம் சில விஷயங்கள் எனக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இருக்காது. மனுஷங்களே இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு, பெருமாள் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு எனக்கே தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, மக்களை ஈர்க்கிறதுக்காக அன்றைக்கி அப்படிலாம் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். அதாவது தாயாருடைய இன்னொரு அவதாரம் தான் கமலவல்லி நாச்சியார். ஏன்னா இவங்க வேறு காலகட்டத்தில் இருந்தாங்க, இவங்க வேறு காலகட்டத்தில் இருந்தவங்க தான் நாச்சியார். இந்த கமலவல்லி நாச்சியாரும் தாயாரும் ஒன்று தான். ஆனால் இது வந்து தாயாருக்கே தெரிஞ்சு எதுக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம்னா சண்டை சச்சரவுகள்லாம் இருக்க தான் செய்யும். அதில் முக்கியமாக வந்து மனிதர்கள்னால் சில தவறுகள்லாம் செய்ய தான் செய்வாங்க. அதில் சில முக்கியமான செய்யக்கூடாத தவறுகள் செய்துட்டு வந்தால் பெருமாளே ஆனாலும் அவமானப்படுறாரு இந்த இடத்துல. அதனால் பெருமாளே அவமானப்படும் போது மனுஷன் இந்த தப்பை செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக அவமானப்படுவான். அதனால் இந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து தாயாரே ஆனாலும் நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் வந்து சமாதானம் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும்போது பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த உற்சவம் நடத்தி காட்டுறாங்க. இதை வந்து வேடிக்கையாக வெண்ணையால் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு இது பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இதில் இது புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, ஒற்றுமையாக குடும்பங்கள் இருக்கணுங்கிறது தான். சரி, அவர் என்னவோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரு, ஆனால் எனக்கு அவரை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்றதுனால நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் தாயார் உள்ளே விடுவாங்க பெருமாளையே. பெருமாள் உள்ளே வந்தோன்னே பெருமாள் சார்பில் இருக்கவங்க பண்டாரிகளுக்கெல்லாம் மரியாதை செலுத்துவாங்க அந்த இடத்துல. அப்புறம் முதல் ஏகாந்தம் தொடங்கும். அப்புறம் தளிகை முடிஞ்சதும் திருவந்திக்காப்பு, அதுக்கப்புறம் அதாவது சேர்த்தி மண்டபத்தில் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம் ஆரம்பமாயிடும். இது வந்து சுமார் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் பொதுஜன சேவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ராத்திரி 10 மணி வாக்கில் சின்ன பெருமாள் திருமஞ்சனம் நடக்கும். அப்புறம் கொள்ளிடத்துலேருந்து தீர்த்தவாரி, அதில் வந்து முதல்ல புண்ணியாவச்சனம் பண்ணி பொங்கல் தோசையெல்லாம் வந்து செஞ்சுட்டு அவர் அங்கேருந்து பங்குனி உத்திரம் மண்டபத்துக்கு வருவார். இங்கே பங்குனி உத்திரம் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தோன்னா 10லேருந்து 11 மணிக்கு அப்புறம் கத்தியத்திரயம் கோஷ்டி ஆரம்பமாகும். இது வந்து 1000 வருஷத்துக்கு முந்தி கத்தியத்திரயம் இந்த இடத்துல உடையவர் வாசிச்சார் இல்லையா, அதையே இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வராங்க. அதே போல் அந்த உற்சவத்தை இதனிடையில் வந்து உடையவர் சன்னதிலையும் கத்தியத்திரை சாற்றுமுறை ஆகும். அதுக்கப்புறம் கத்தியத்திரையை முடிஞ்சோடனே இங்கேருந்து சின்ன பெருமாள் மூலஸ்தானத்துக்கு கிளம்பிடுவார். இது வந்து திருமஞ்சனம் வந்து 18 முறை நடக்கும். 18 கைலி மாற்றி 18 முறை கைலி சாத்துவாங்க பெருமாளுக்கு. விடிய திருமஞ்சனம் நடக்கும். இது வந்து தொடர்ந்து முதல் நாள் காலையில் மட்டையடியிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் தேர் வரைக்கும் இருந்து சேவிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் மட்டையடியை சேவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு தாயார் சன்னதிக்கு போய் சேர்த்தி சேவைக்காக நைட்டு போய் 10 மணி போல் உட்காந்து எல்லாரும் கத்தியத்திரையை முடிஞ்சு திருமஞ்சனம் முடிஞ்சு சில பேர் விடிய காலம்பரம் 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. முடிகிறவங்க விடிகிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. இது வந்து நிறைய விஷயங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா இந்த விடிய உட்காந்து இந்த திருமஞ்சனத்தை நம்ம சேவிச்சோன்னா பெருமாளும் தாயாரும் இவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அதனால் தம்பதிகளாக போய் இருந்து இந்த சேர்த்தி சேவையை சேவிக்கிறது வந்து ரொம்ப 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 விசேஷம். அதனால் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்து தம்பதிகளாக இருந்து சேவிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி சேர்த்தி சேவையை சேவிச்சோன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். எனக்கு சேர்த்தி சேவிச்சு தான் கல்யாணம் ஆச்சு. இந்த சேர்த்தி சேவையை மட்டும் என்றைக்குமே நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப உயர்ந்த சேவை. இந்த சேர்த்தி உற்சவம் நடக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் முதல் நாள் இந்த திருவிழா ஆரம்பித்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, திருவிழாவுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா சேனை முதலியாரெலாம் போய் திருவெல்லாம் நல்லா இருக்கான்னு போய் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீதி சுற்றி வந்து கருடக்கொடி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவர்களை எல்லாம் வரவழைக்கிறதுக்காக ஒரு பேரி தாளம்ன்ற விசேஷமான வாத்தியங்கள்லாம் வாசித்து தேவர்களையும் எல்லா தேவதைகளும் தம்பதி சமேதராக வரணும் இந்த திருவிழாவுக்கு அப்படின்னு பெருமாளே அழைப்பு விடுப்பாராம் இந்த திருவிழாவுக்கு. அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த திருவிழா முடிஞ்சு போகும்போது திருப்பி வழி அனுப்புறதுக்குன்னு ஒரு விசேஷமான வாத்தியங்கள் வாசித்து அவங்களெல்லாம் நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பாராம் நம்ம பெருமாள். நம்ம லோக சேமத்துக்காக யாகம் பண்ணி எல்லாரும் பண்ணும்போது அதில் வந்து நாமளும் சந்தோஷமாக கலந்துக்கிட்டு நம்ம குடும்பங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓம் நமோ நாராயணா. ரங்கநாதா ரங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.